இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹே நிலா குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் நிலா, நான் தான் உன் ஆண்டி ஜனனி. நிலா, எப்படி இருக்கீங்க? நீங்க தானே ஜனனி ஆண்டி? அவங்க ஏன் ஜனனி ஆண்டின்னு பொய் சொல்றாங்க? நிலா அவங்க பொய் சொல்லல, இவ தான் பொய் சொன்னா. எனக்கு இவங்கள தான் பிடிக்கும். நிலா, நல்லா படிக்கிறீங்க? ஏய் நிலா குட்டி, எப்பரா இருக்க? எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன்டா செல்லக்குட்டி. செல்லக்குட்டிக்கு சிரிப்பா பார். ஹாய் நிலா குட்டி, பேக் கொடுமா. தள்ளுங்க, ஹெல்ப் பண்ண வந்துட்டீங்க. எதுக்கு இப்படி வந்ததுமே கடிக்கிற? நீ தானே நானே வரேன்னு சொன்ன. அதுக்கு முன்னால வந்தீங்களா? என்னமோ வரேன்னு ஒத்த கால்ல நின்னவர் மாதிரி பேசுறீங்க. பேச்ச பாரு, தள்ளுங்க. ஏமா வந்த உடனே பிரச்சனையா? நானா பண்ற பிரச்சனைய அவர் தான் பண்றாரு. ஏய், நான் என்னடி பண்ணேன்? நீங்க வந்திருந்தா நான் கல்யாணத்துக்கு வந்திருப்பேன்ல. ஆமா, அந்த கல்யாணமே செல்லாதுன்னு ஆயிப்போச்சு. நீ வராம இருந்ததே நல்லதுதான். அதான பார்த்தேன். இன்னும் என்னடா ஒண்ணுமே சொல்லலையேன்னு. என்ன சொன்னீங்க? நான் ஒன்னும் சொல்லல. இல்ல, ஏதோ சொன்னாங்க, நான் கேட்டேன். கேட்டல்ல, என்னன்னு சொல்லு. அண்ணா சரியா கேக்கல. சரியா கேட்டியா கேட்கலையா? கேட்டேன், ஆனா புரியல. ஆமா, இவ ஏன் இன்னும் வீட்ல இருக்கா? அனுப்பலையா? அமராவதி, பார்த்து பேசுமா. உன் குணம் மாறாதா? இப்படியா பேசுவ? அதானே, பார்த்ததுனால தானே பேசுறாங்க. அக்கா, நீ முதல்ல உள்ள போ, பொருள்லாம் எடுத்து வை. அவளை பேசினா உனக்கு இன்னும் கோபம் வருதுல்ல? என்ன ஜனனி, நீ இவனை கண்டிக்க மாட்டியா? நீங்க தான் கரெக்ட். நல்லா கேளுங்க. வந்ததும் வீடே தீ பிடிச்சி எரியுது. என்ன கிழவி? கிழவிதான். குமரி, நான் சொன்ன உன்கிட்ட. ஆமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நிலா குட்டி வந்துட்டியா? ஏமா இப்படி ஒரே அடியாவ போய் தங்கிப்ப? மாமனார் மாமியார் முக்கியம் தான் இல்லன்னு சொல்ல, அதுக்காக அப்பா அம்மாவை கூட மறந்துடுவியா? நான் இல்லப்பா, உங்க மருமகனை கேளுங்க. சரி சரி, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. புடவைக்காரரை புடவை கொடுத்துட்டு சொல்லிருக்கேன், நீயும் பாரு. சரிங்கப்பா. ஏங்க, கொண்டு போய் வைங்க. கேட்டதுக்கு மலுப்புன? சரி, ஏன் முறைக்கிற? எப்படி கோவப்படுற பாரு. ஐயா, புடவை கொடுத்து அனுப்புனாங்க ஐயா. காவேரி, அப்பா அதை வாங்கி உள்ள வைமா. வரங்க ஐயா. வாப்பா. அம்மா. சிவா, கூட இருந்து பாத்துக்க, நான் வந்துடுறேன். சரிங்கப்பா. காவேரி, காவேரி, அம்மா. சும்மா எடுத்து பாத்துட்டு இருக்காம பட்டுன்னு ஆளுக்கு ஒண்ணு எடுங்க. சரிம்மா. ஆமா, எடுக்கிறதுக்குள்ள பொழுது பிடிச்சிரும். துளசி, நீ எடுத்துக்கோமா. எனக்கு எதுக்குமா? கட்டாத புடவே நிறைய இருக்கு. எல்லாம் நீ கொண்டு வந்ததா? நான் கொண்டு வந்தது அன்கான்ஷியஸா இருந்த சிவாவை மட்டும் தாங்க. வேற எதையும் நான் கொண்டு வரல. அம்மா, உங்களை தவிர மத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை. மன பொண்ணுக்கு மட்டும் வேறயா? ஏய், சும்மா இருடி. நீங்க தானேமா மனப்பெண்? துளசிக்கும் ஒரே கலரா? அவங்க ஒண்ணும் நம்ம குடும்பம் இல்லையே. துளசிக்கு வேண்டாம். வேண்டாம்னா என்ன? சிவா, துளசிய வேற மாதிரி எடுத்துக்க சொல்லு. ஆமாமா, அவளுக்கு வேற கலர்ல சாதாரண புடவை எடுத்தா போதும். பத்மா, நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லலையே. அப்பா, துளசி அன்னைக்கு மட்டும் சாதாரண புடவை எடுத்து தரதான். விசாலாச்சு, இதெல்லாம் நீ கேட்டுட்டு தான் இருக்கியா? அவங்க சொன்னா என்னங்க, எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி துளசிக்கும் எடுக்கலாம். இத பாருங்க, பல முறை சொல்லிட்டேன். துளசி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் துளசி இந்த வீட்டுல ஒரு பொண்ணுதான்.
விசாலாச்சு, எந்த பாகுபாடும் துளசிக்கு பார்க்க கூடாது, புரியுதா? எனக்கு எந்த புது புடவையும் வேண்டாம். சொன்னது உன் காதுல விழலையா? நீ பேசாம இரு. நடக்கட்டும். உங்க எல்லாருக்குமே 1 hour தான் டைம். செலக்ஷன் சீக்கிரமா ஆகட்டும். ஓஹோ, வீட்டுக்குள்ள இவ்ளோ நடந்திருக்கா? அம்மா துளசிய மறுபடி தலையில தூக்கி வச்சுட்டு இவ்ளோ ஆடி இருக்காங்களா? இவ்ளோ விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் அவளை விட்டுட்டு இருக்காங்க? இது பாருங்க, பல முறை சொல்லிட்டேன், துளசி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் துளசி இந்த வீட்டுல ஒரு பொண்ணுதான். நாமளும் அந்த துளசியும் ஒன்னா ஒரே மாதிரி புடவை கட்டணுமா? அசிங்கம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எதுக்கு துளசிய தாங்குறாங்க? ஏமாத்தி சீட் பண்ணி சிவாவை கல்யாணம் பண்ணிருக்கா. அடிச்சு விரட்டாம அவளை ஏன் இன்னும் இங்க வச்சிருக்காங்க? ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குக்கா. சீக்ரெட்டா? என்ன மேட்ரு? தெரியல, இருக்கலான்னு தான் சொன்னேன். இருக்கலான்னு தான் சொன்னியா? அப்ப உனக்கு தெரியாது, பொடி லூசு. என்னடா, நாமளும் இந்த வீட்ல தானே இருக்கோம், நமக்கு எதுவும் தெரியல, இவ ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு சொல்றாளேன்னு யோசிச்சேன். பெரிய இவ சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிட்டா. என்னமோ பண்ணுங்க. நாளைக்கு அவ புது புடவை கட்டவே கூடாது. ஏதாவது ஒரு பழைய சாரிய தான் அவ கட்டிக்கிட்டு வரணும். அம்மா, எப்படிமா? அவளுக்கு தானே புடவை எடுத்திருக்கு. எடுத்திருக்கு, புடவையும் இருக்கணும். ஆனா அத அவ கட்டிக்க முடியாதபடி நம்ம பண்ணணும். புரியல. அத்த, எனக்கு புரியுது. ம், துளசி புடவைய கிழிச்சு கட்டிக்க முடியாம பண்ணணும், அப்படிதானே? சூப்பர். ஆமா, கண்டுபிடிச்சிட்டேன். உங்க புடவையில ஒண்ணு எடுத்து கிழிச்சு மாத்தி வச்சிருங்க. எல்லாம் ஒரே புடவை தானே, கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர் ஐடியாமா. மா, நீ வேற லெவல்மா. இந்த இது பிடி, இந்த பக்கம் பிடி. இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா கட் பண்ணணும். முந்தானி இருக்க கூடாது. சீக்கிரம் கட் பண்ணு.